விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற தனித்தனியாக ஒவ்வொரு மந்திரங்களுமே எவ்வளோ ஒரு 1000 மந்திரங்களுமே எந்தெந்த மாதிரியான விஷயத்திற்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ணாலும் அதற்கு என்னென்ன மாதிரியான ஒரு பலன் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய மந்திர ரகசியங்கள் புத்தகத்தில் கூட இருக்கிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். இது நம்ம பணப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றளவுமே எனக்கு கன்சல்டேஷன் வரக்கூடியவர்கள் நீங்கள் சொன்ன அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் மந்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் ரெகுலராக நான் சொல்லிட்டு இருக்கேன், டெய்லி கேட்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் வேர்சஸ் ஒரு 2 வேர்சஸ் இருக்குது, அதில் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு 14 நாமாக்கள். இந்த 14 நாமாக்களை நாம் எப்படி சொல்லி என்ன மாதிரியான ஒரு பிரயோகம் செய்தால் நமக்கு கரண தோஷம்னு விளங்கும். கரண தோஷம் அப்படின்றது என்ன? இப்போ கரண தோஷத்துக்கு நம்ம மாதம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இந்த கடன் தீர்க்கும் மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சும் கடன் தீர்க்கும் நாட்கள்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கரண நாட்களும் கொடுத்துட்ருக்கேன். கரண நேரங்களிலே முக்கியமான ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணால் அது ரிப்பீட்டடாக செய்ய வேண்டி வரும், நமக்கு தோல்வியிலே முடியக்கூடும் அப்படின்ற காரணம் சொல்லியிருக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த விஷ்டி கரணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும், நிறைய பேரை பார்க்குறேன், அது கரணதோஷம்னே சொல்லுவாங்க. அமாவாசை தோஷம், அமாவாசை பிறப்பில் அமாவாசை தோஷம், கரணதோஷம்னு சொல்கிற மாதிரி இது விஷ்டிகரண தோஷம் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் கிளாஸ் பரிகாரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கெரியரில் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க, அல்லது பிஸ்னஸ் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, கரெக்டாக அவங்களுக்கு புதன் தசையோ புதன் புத்தியோ வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சனி தசை சனி புத்தி ஏதாவது வருதுன்னா அது அந்த டைமில் ஜாஸ்தி ஆகும். இது ரொம்ப படுத்தும், கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்குமே படித்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு பிறப்பிலேயே இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாம ஹோமம் தான். இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு ரெகுலராகவே இதை செய்யணும். நம்ம ஒரு தடவை நம்ம ஹோமம் அப்படின்றது ஒரு தடவையில் செஞ்சானோன்னா அப்படியே அந்த தோஷம் கழிஞ்சு ஓடிடாது, வருஷம் செய்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து அதை தொடர்ந்து தினசரியே செய்து வந்தார்கள் என்றால், சில விஷயங்களை செய்து வந்தார்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். அது என்ன? நீங்கள் வந்து வீட்டில் நாராயணருடைய படத்தை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியது. அது நாராயணர் எந்த ரூபமாக இருந்தாலுமே சரி, சுரூப தர்சனம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 14 நாமாக்களை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு துளசி வாங்கிக்கணும். இதை எப்போல்லாம் செய்யணும்னா, வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ, 2 நாள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி செஞ்சோன்னா கேட்கவே வேண்டாம், அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. புதன்கிழமை சனிக்கிழமை நமக்கு வந்து ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து என்னுடைய கரணம் விஷ்டிகரணம் இல்லை, இருந்தாலுமே கூட எனக்கு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இல்லை, இதுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு நிரந்தரமாக இது சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம வந்து செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ துளசி வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வதாக சுத்தமான சந்தனம் வைத்துக்கொள்ள வேண்டியது. இதுலேயே பாருங்கள், சந்தன கட்டை இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட்லேயே இப்போ சின்ன சின்ன கட்டை நம்மளோட பூஜா ப்ராடக்ட்ஸில் கூட இருக்குது. அதை இழைச்சி நீங்களாக செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அதுவுமே நல்ல பலன் தரும். இழைக்கிறது நம்ம வந்து 1/2 மணி நேரம் உட்காந்து பண்ண தேவையில்லை, ரொம்ப சின்னது தான். நமக்கு வந்து 14 ஒவ்வொரு லீஃபாக இருக்கக்கூடிய துளசிகள் தான் தேவை. துளசியுமே இவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு எனக்கு துளசி அங்கே கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது, நான் வந்து வெறும் சந்தனம் வைக்கலாமா? வைக்கலாம். துளசியோடு வைக்கிறதுங்கிறது அது ஒரு மாதிரியான ஒரு பலனை தரும். அதாவது நம்ம எதுவுமே இல்லையாமல் இருக்கிற ஒரு பணமோ அல்லது வந்து எந்த ஒரு சூழ்நிலையோ இல்லாத நிலைமையில கூட பூசலார் வந்து அவருடைய மனதாலேயே கோயில் கட்டினார் அல்லவா, அதுக்கு தானே வந்தார் சிவன். அது மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா கூட அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். இந்த பிரயோக முறைங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். முடியாதவர்கள் இன்டர்நேஷ்னல் பீப்புள் வெறும் சந்தனத்தை மட்டும் வைங்க. அவருக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அவருடைய பாதங்களில் அப்படி அப்படியே வச்சிட வேண்டியது. அவருக்கு நெற்றியில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சந்தனத்தை எடுத்து அது வந்து துளசியோடைய ஒன்றே ஒன்று எடுத்து அவருடைய நெத்தியில் வச்சிடுறீங்க. அதை நீங்கள் வந்து புதன்கிழமை பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்றைக்கி அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். காலையில் சாயந்தரம் டைமிங் எல்லாம் இல்லை, உங்களுடைய சௌகரியம் எப்படி பண்ணிக்கோங்க. விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள், நெய் விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள், விநாயகரிடம் அனுமதி வாங்கிக் கொள்ளுங்கள். அவருடைய ஒரு பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய சங்கல்பம் என்னவோ அந்த சங்கல்பத்தை சொல்லிடுங்க, எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு. அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காதிங்க, கடன் அவ்வளோ இருக்குது, முனுசாமி கொடுக்கணும் குப்சாமி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. என்ன பணம் வேணுமோ அதை விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். கீழே ஏதாவது ஒரு மேட் போட்டுட்டு அந்த மேட் மேலே உட்காந்துக்கோங்க. ஸோ நெய் விளக்கேற்றி வைங்க, சுத்தமான நெய் விளக்கேற்றி வைங்க, உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற நெய் விளக்கேற்றி வைங்க, அது மாதிரியாக இருக்கக்கூடிய நெய்யாக இருக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு மந்திரங்கள் இப்பொழுது உங்களுக்கு திரையில் வரும். ஒரு மந்திரம் இப்போ பாருங்கள், ஸ்ரீவத்ச வக்ஷ, ஸ்ரீவத்ச வக்ஷான்னு வரும். ஸ்ரீவத்ச வக்ஷா, ஸ்ரீவாசா, ஸ்ரீபதி, ஸ்ரீமதாம் வரஹ, ஸ்ரீத ஸ்ரீகர ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபா வனஹ, ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ர யாஸ்ரய என்கிற இந்த ஒரு மந்திரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குமே கூட இதை மட்டும் தனியாக சொல்லு அப்படின்னும் போது தனித்தனியாக எடுத்து சொல்லும்போது கொஞ்சம் ஒரு திணறல் வரும் இல்லையா, அது பரவாயில்ல, ஒரு 2 நாள் சரியாயிடும். ஒரே ஒரு துளசி எடுத்துக்கோங்க, ஸ்ரீவத்ச வக்ஷ, ஸ்ரீவத்ச வக்ஷா அப்படின்னு போட்டு
அவரை வந்து அவருடைய நெத்தியில் முதல்ல எடுத்தோன்னே மந்திரத்துக்கு அதை வச்சிடுறீங்க. ரெண்டாவது அதே மாதிரி சந்தனத்தை டிப் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்க. ஏதாவது ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த துளசி எடுத்து ஏதாவது ஒரு மண்ணில் தான் போடணும். மண்ணில் போட்டுடணும். ஏதாவது ஒரு மண்ணில் போட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்னதாக இருக்குது, வெறும் மண் தொட்டி மட்டும் கூட வச்சுக்கலாம். செடி தான் வைக்கிறதுக்கு முடியாது, செடி வளர மாட்டேங்குதுன்னா வெறும் மண் கூட வைக்க முடியாதுன்னு இது யாருக்கும் இருக்காது. ஸோ வெறும் மண் மட்டும் வச்சுக்கலாம். நம்ம தர்பையெல்லாம் போடுறதுக்குன்னே ஒரு மண் தொட்டி வச்சுருப்போம். ஸோ அது மாதிரியாக நீங்கள் வைத்து கொண்டால் கூட அது பலன் தரும். அது மாதிரி இருக்கிறதுல அதில் நீங்கள் நெக்ஸ்ட் டே கொண்டு போய் போட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் சாட்டர்டே அன்றைக்கி நீங்கள் எடுக்கும்போது கூட நீங்கள் எடுத்து போட்டால் போதும். டெய்லி அவருக்கு ஒரு ஊதுவத்தி காமிச்சிட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாகிடும். இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்குமே இந்த மாதிரி ஸ்ரீவாசா, ஸ்ரீபதிஹி, ஸ்ரீமதாம், வரஹ, ஸ்ரீத, ஸ்ரீகர, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீநிதி, ஸ்ரீவிபாவனக, ஸ்ரீதர, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தில் வச்சா போகிறோம். முதல் மந்திரத்துக்கு மட்டும் வச்சிடுறீங்க. இந்த 14 முடிஞ்சிருதா? முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் விஷ்ணவே நமக. நம்ம வந்து 3 மந்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓம் விஷ்ணவே நமக 6ஆம் இடத்துக்கு உண்டானது, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியது. ஓம் நமோ நாராயணாய நமக்கு திடீர்னு கெடுதியான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஏகப்பட்ட லாஸ், சரிவு, உடல்நிலை ப்ராப்ளம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு உண்டான மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இல்லையா? நாம் இப்போ சொல்ல வேண்டியது ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் விஷ்ணவே நமக. இந்த ஒரு வெறும் 14 தடவை சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு நம்ம போயிட முடியாது. ஓம் விஷ்ணவே நமன்னு ஒரு 5 நிமிஷமாவது சொல்லணும். கவுண்டிங்லாம் வச்சுக்காதீங்க. ஓம் விஷ்ணவே நமக கண்ணை மூடிட்டு சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அவருக்கு ஒரு 2 திராட்சையாவது வச்சுட்டு அவரை வந்து அவருக்கு நிவேதனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். புதன் சனி 2 நாளுமே செய்தால் நல்ல ஒரு பலன். அல்லது ஒரு நாள் புதன்கிழமையாவது இதை கண்டிப்பான முறையில் செய்கிறது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு திரையில் இப்பொழுது வந்து ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் 2லையுமே உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வரும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நமஸ்காரம்.